வணக்கம், என் பேர் சத்யா. இந்த அடையார் காந்தி நகர்ல குமாரராணி மீனா முத்தையா ஸ்கூல்ல தான் என் பசங்க 2 பேர் படிக்கிறாங்க. யூகேஜி பென்சில் எனக்கு. ஆனா திடீர்னு பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு நேற்று 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு வர வச்சாங்க. வர வச்சுட்டு பசங்களாம் கூட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து இங்க கேட்ட பிறகு இல்ல, நாங்க ஸ்கூல் இடிக்க போறோம், அதனால எங்க பசங்களை கூட்டு போயிட்டு வெளியே ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி பசங்களை கூட்டு போய் எங்க இந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியும்? ஆர்டி இனிமே என் பையனுக்கு ஆட் ஆகாதுன்னு ஆட் ஆகாதுன்னா அப்ப அந்த அது க்ளோஸ். நான் 2 பசங்களை எப்படி ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியும்? ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வரும். என் ஹஸ்பண்ட் 1 மந்த்க்கு முன்னாடி தான் இறந்துட்டாரு. 2 பசங்களை நான் எப்படி ஒரு சிங்கிள் மதரா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கலாம்? சத்தமா சொல்றாங்க அவங்க. க்ளோஸ் பண்றோம், நீங்க பில்டிங் வீக்கா இருக்கு, கவர்மெண்ட்ல அப்ரூவ் வந்துருச்சு, இது முன்னாடியே தெரியாது அவங்க பில்டிங் வீக்கா இருக்குதுன்றது. வீடியோவை பார்த்துருப்பீங்க. நானுமே அந்த இடத்துல தான் இருந்தேன். பசங்களோட படிப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் எப்படி இந்த மாதிரியான முடிவை எடுத்தாங்க அப்படின்ட்டு சத்தியமா எனக்கு தெரியல. ஒரே நல்ல பில்டிங் வீக் ஆகி ஒரே நல்ல இந்த டிசிஷன் எடுத்து ஒரே நல்லதான் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருப்பாங்களா? ஏன் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா இந்த மாதிரி பில்டிங் வீக்கா இருக்கு, இதை இடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்காதா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு. எனக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய பசங்க மத்தியில, அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மத்தியில, எல்லார் மத்தியிலுமே இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும். எப்படி ஒரே நாள்ல இவங்களால டிசிஷன் எடுக்க முடியுது அப்படின்ட்டு சத்தியமா தெரியல. இதை பத்தி விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, அதை இடிச்சுட்டு அங்க வந்து அபார்ட்மெண்ட் வரப்போகுது, இதுக்கு வந்து முக்கியமா ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எம்எல்ஏ அவர்களுமே வந்திருந்தாரு. எம்எல்ஏ அவர்களுமே வந்து அந்த பிரின்சிபல் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. எப்படி ஒரு பிரின்சிபலே வந்து மிஸ்கம்யூனிகேஷனை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தெரியல. லைக் வந்து பசங்களோட படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், பிரின்சிபல் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம இந்த மாதிரியான மிஸ்கம்யூனிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா இது? அப்படி போயிட்டு மிஸ்கம்யூனிகேட் சொல்லியிருக்காங்க. பட் அட்லாஸ் எம்எல்ஏ அவர்கள் வந்து அதுக்கான கிளியரான நிறைய விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி சடனா எல்லாருக்கும் வந்து டிசிலாம் கொடுக்க முடியாது, எல்லா பசங்களையும் வந்து அனுப்பலாம் முடியாது, அப்படி பண்ணவே முடியாது. பிரின்சிபல் வந்து கொஞ்சம் தவறா சொல்லியிருக்காங்க, அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் சைன் போட்டிருப்பாங்கல்ல, சரி என்ன பண்றதுன்னு தெரியாம சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மையும் அங்கேயே எம்எல்ஏ அவர்களுமே சரி அங்க இருக்க எல்லாருமே வந்து கிழிச்சு போட்டு இருந்தாங்க. பட் எனிவேஸ் என்னதான் இருந்தாலும் இது பசங்களோட படிப்பு, கொஞ்சமாச்சும் அதை பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரின்சிபலா இருக்கட்டும், அங்க கூடிய டீச்சர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், மேனேஜ்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த இந்த மாதிரி சடனா முடிவு எடுத்து சடனா இந்த மாதிரியான மிஸ்கம்யூனிகேட்லாம் செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி